ஹர ஹர மகாதேவ். ஸ்ரீ குருப்யோ நம. பரமேஸ்வரனோட சுரூபமா இருக்கக்கூடியவர் முனீஸ்வரர். அதுல பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேரோட குலதெய்வமா இங்க அருள் பாலித்துட்டு இருக்க தெய்வம் முனீஸ்வர பகவான். நம்மள குலதெய்வம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட குலதெய்வமா நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. நீங்க இந்த கோவிலுக்கு வரணும். ஒரே இடத்துல 108 முனீஸ்வரனை வழிபட்டா என்ன பலனோ இவரை பார்த்தா அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா இவரோட பேர் என்ன தெரியுமா? சிவகுரு தவமுனி. அற்புதமான எல்லா முனிக்கும் குருவா விளங்கக்கூடியவர். அதுவும் இந்த இடத்துல அவர் சுயம்புவா இருக்கார். ஏன்னா இந்த கோவில்ல ரொம்ப ஒத்த பனை மரம். ஏன்னா நிறைய மரம் இருந்தா அந்த வனமா இருக்கும். ஒத்த பனை மரம் இருக்க வேண்டான்னு 3 தடவை வேரோட எடுத்து சாச்சிட்டோம். ஆனா அதையும் மீறி இங்க அவரோட ஸ்தல விருட்சம் இல்ல, நம்ம கை வச்சா சும்மா இருப்பாரா? நம்ம எடுக்க அவர் வந்துட்டே இருக்கார். அந்த ஒத்த பனைமரத்தை நீங்க மக்கள் அவசியம் வந்து பார்க்கணும். என்ன பிரம்மாண்டமா இருக்கு! பனைமரம் அப்படின்னா என்ன ஒசக்க இருக்கும், நம்ம அண்ணாண்ட பார்ப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. கம்பீரமா இருக்காரு, சிம்மமா இருக்காரு. அந்த பனைமரத்தை பார்க்கும் போதே நமக்கு உடம்பு மெய்சில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குருவை, சிவகுரு தவமுனிய உங்க குல தெய்வத்தை வந்து சேவிங்க. பிரதி மாதம் பௌர்ணமியில இங்க அவருக்கு சிறப்பு அபிஷேகம், அன்னதானம் நடைபெறுது. அப்படிப்பட்ட இந்த சிவமுனிக்கு நீங்க குலதெய்வமாக உங்களை பக்தர்கள் வாங்க, இந்த மண்ணை மிதிச்சு பாருங்க. பால்முனி, ஜடாமுனி, தவமுனி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய முனீஸ்வரன் நம்மளுக்கு குலதெய்வம். இவரை ஒருத்தரை சேவிச்சாலே போதும், 108 முனிய வணங்கின பலன் கிடைக்கும். பக்தர்கள் அவசியம் இந்த முனீஸ்வரன் குலதெய்வம் இருக்க இந்த பக்தர்கள் வீடியோவுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்காரம்.